திரு பிரவீன் காந்தி, கொள்கைகள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லாமல் ஒரு மாநாடு நடத்தி இவ்வளவு மாதங்களுக்கு பிறகுதான் அதை சொல்லணுமா? அப்போ கட்சி தொடங்கும் போதே கொள்கை பற்றிய ஒரு தெளிவு விஜய்கிட்ட இல்லாமல் இருந்ததா என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு அருணன். உங்க பதில்? நான் தயவுசெய்து ஒன்றை பதிவு பண்ணுறேம்மா. உங்களதில் ஒரு ட்விட் வைங்க. டிஎம்கேவோட கொள்கை என்னன்னு கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. ஏடிஎம்கேவோட கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் கொள்கையை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேடம், யாருக்கும் கொள்கை தெரியாது மேடம், யாருக்கும் கொள்கை தெரியாது. டிஎம்கே கலைஞர் அவ்வளோதான், நல்லா எழுதுவார், முரசொலியில் நல்லா எழுதுவார். எங்கள் அப்பா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டார், எங்கள் அம்மா டிஎம்கே தான். ஏன்னா கலைஞர் நல்லா பேசுவார். கொள்கை தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. நீங்க இப்போ வச்சு பாருங்க. வாக்களிக்கிற மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா அந்த அரசியல் கட்சியை நிறுவியவர்களுக்கும் எடப்பாடி சாரை கேளுங்க, எடப்பாடி சாரை கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க. தெரியாது. ஏடிஎம்கே ரெட்டையில, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில, ரெட்டையில பிடிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளவுதான் மேடம் கொள்கை. என்ன பெரிய கொள்கை உங்களுக்கு? அப்போ இது எதுவுமே தெரியாம கொள்கை என்பது ஒன்னு வகுக்கப்படாமலே தான் தமிழக கட்சி கழகம். ரெண்டு வேல்யூ மேடம், அத பத்தி யாருக்கும் தெரியாது. ரெண்டு வேல்யூ மேடம், 67க்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ மேடம். ஒன்னு ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு காசு வேல்யூ. ரெண்டு தான். ஓகே, நீங்க காசு எவ்வளவு செலவு பண்றீங்கன்றதை வச்சு கட்சிகள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. இன்னொன்னு ஃபேஸ் வேல்யூ. ரஜினி வந்தா மாற்றத்தை தருவாரு நான் பேசியிருக்கேன், பல பேர் பேசினாங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ. ஏன் எம்ஜிஆர் வந்து அடிச்சார்னா ஃபேஸ் வேல்யூ. அஃப்கோர்ஸ் அவர் டிஎம்கேல பல காலம் டிராவல் பண்ணாரு, இருந்தாலும் அந்த முகம் தான். 67ல துப்பாக்கி சூடு போட்டு டிஎம்கேல அந்த ஃபேஸ் வேல்யூ ரஜினிக்கு இல்லையா? ஆனாலும் அவர் அரசியலுக்கு வர தயங்கினது எதனால? இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அது தனிப்பட்ட பயம் என்னன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ரஜினி சார் வந்திருந்தால் அந்த முகம் ஏதோ ஒரு சாதனையை செஞ்சிருக்கும். எடுத்தவொடனே சீட்டுக்கு வராரோ இல்லையோ குறிப்பிட்ட சீட்டை வாங்கியிருப்பார். ஓகே, அதுதான் நிஜம். ஆனால் அவர் ஏதோ ஒரு தெரியல, அது நம்ம பர்சனலாக உள்ளே போய் கேட்க முடியாது. திரு விஜய் அவர்களுடைய பலம் என்னன்னா மேடம், இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 50லேருந்து 60 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்களுடைய டியூட்டி என்னன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸுங்க வேற வேற கட்சியில் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களே வேற வேற கட்சியில் இருப்பாங்க. முதல்ல அவங்க கட்சிக்கு ஓட்டு போட ரெடி ஆகணும், நம்பர் 1. நம்பர் 2, அந்த 60 லட்சம் யங்ஸ்டர்ஸும் அப்பா அம்மாக்களை கரெக்ட் பண்ணி ஓட்டு பண்ணாலே உங்களுக்கு வந்து சாலிடான ஒரு ஓட் பேங்க் வரும். ஆனால் இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்காது. அந்தரன் சார் சொன்ன மாதிரி இப்போ ஏடிஎம்கே ஏன் மேடம் தவுத்துது லாஸ்ட் இடைத்தேர்தலில்? தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஏன் ஏடிஎம்கே கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே? எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணால் பார்த்தோம் எப்படி ஒரு இடைத்தேர்தல் நடந்ததுன்னு, கண்ணால் பார்த்தோம். அதனால அதெல்லாம் வந்து தவிர்த்தது கரெக்டு. அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் சென்ட்ரலை நோக்கி அவர் டிராவல் பண்ணல. அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு என் மக்கள் எனக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், என்னை ஏற்றுக்குவாங்கன்னு நம்புகிறேன். இந்த மக்களுக்கு நான் செய்வேன். எப்படி செய்வேன் என்ன செய்வேன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டாங்கன்னு வச்சுங்க. என்னத்தை நம்ம பெருசாக சொல்லிட முடியுமா? குறைகள் எவ்வளோ இருக்க, நமக்கு குறைகள் எவ்வளோ இருக்க. இன்னைக்கு வந்து மது கலாச்சாரம் எந்த இடத்துல போய் நிற்குது. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. எவ்வளோ குற்றங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம் இந்த நாட்டில் இருக்கிற இதில். அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியுமா? என்னன்னா, ஒரு தலைமை எதிர்காலத்தில் திரு விஜய் வந்தால் என்ன செய்வார் நான் நம்புறேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் பதிவு பண்ணதை வச்சு அவர் வந்து 234 பசங்களை கூப்பிட்டு, ஜெயிச்ச பசங்களை 234 தொகுதியிலிருந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணார். அப்போ அவருடைய கொள்கை என்னவா இருக்கும் நான் நம்புறேன்னா, படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுவார், பசங்களுடைய லைஃபை கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அதுதான் அவர் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு அறிவித்து சில மாதங்கள் ஆகியும் இன்னமுமே அவருடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு அனுமானத்தின் அடிப்படையிலேயே பேச வேண்டி இருக்கே என்ற கேள்வி. இல்ல மேடம், நீங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே சொன்னது டிஎம்கே சொன்னது இதுக்குள்ளதான் மேடம் சுத்தி வரணும். இதுக்குள்ளதான் நம்ம சுத்தி. ஒன்றும் புதுசா நீங்க என்னதான் சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை. நல்ல கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு, கலாச்சாரம், நல்ல கலாச்சாரம், போதை இல்லாத நாடு, இதெல்லாம் தான் நம்ம கொண்டு வர போறோம். புதுசா என்னத்தை கொண்டு வந்துட போறோம்? உங்களை தலைகீழ நடக்க வைக்க போறோம்னு ஒரு கொள்கை கொண்டு வர முடியாது. இதுக்குள்ளதான் சுத்தி வரணும். இல்ல, இப்ப மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வரேன் அப்படின்றது எந்த அடிப்படையில் சொல்ல? மாற்றத்திற்கானதுன்னா இப்ப போதையில தமிழ்நாடு தடுமாறிக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம். பசங்க கிட்ட ஒரு 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 ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தமிழர்களுடைய நிலையை உயர்த்தலாம். நிலையை படிப்புலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, அதுங்களை நீங்கள் உயர்த்தினாலே ஒருத்தர் நல்ல கல்ச்சர், நல்லா படிச்சிருக்காரு, வேலைக்கு போகிறாரு, இதுக்கு நீ ஒரு கவர்மெண்ட் கரெக்டாக செஞ்சுட்டா அதுக்கு அவர் பிளான் பண்ணாலே போதும். அதைத்தான் நாம் புதுசாக இப்போ ஆல்ரெடி டிஎம்கே செய்யலைன்னா நம்ம சொல்ல, இன்னும் பெட்டரா ஏடிஎம்கே செய்யலைன்னு கேட்கல, இன்னும் பெட்டரா. நம்ம எப்பவுமே ஒன்னோட இப்போ காலையில் பொங்கல் சாப்பிட்டா அடுத்த நாள் கிச்சடி சாப்பிட்றோம். ஏன்னா நமக்கு மாற்றம் வேணும். அதனால அவர் வந்து எதிரிலாம் கிடையாது. அவர் ஒரு அட்டன் பண்றாரு, நான் வரேங்க. எப்படி ரஜினி சார் சொன்னாரோ அது மாதிரி இவரு வந்து இறங்கிட்டாரு. இறங்கி கொஞ்சம் ஸ்லோவாக போறாரு. நான் என்ன நினைச்சேன்னா மேடம், ஆக்சுவலி வாட் ஐ எக்ஸ்பெக்டட்,
எப்போ கப்பு முக்கியம் பிகில்னு ஸ்டேஜில் பேசினாரோ அடுத்த நாள்லேருந்து ஸ்பீடாக இறங்குவார் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்படி ஸ்பீடாக பண்ணாதான் ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் பெரிய கட்டமைப்பை உருவாக்கி 26ல் ஏதோ ஒரு பர்ஃபார்ம் அப்போது நீங்கள் வந்து முதல்வராக முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கலாம். இப்போவே அவருக்கு அந்த ஆப்ஷன் வந்தாச்சு. அடுத்த எனக்கு அவருடைய அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியை பார்க்கும்போது அவர் தனியாக 234 தொகுதியிலையும் தனியாக நின்று எப்படி சீமான் பண்ணுறாரோ அது மாதிரி பண்ணுவார்ன்றதுலாம் என்னுடைய இதுவாக இல்லை. எங்கேயோ கூட்டணிக்கு போவார். அப்படி கூட்டணி போகிற மனோநிலை அவருக்கு வந்ததுனால தான் அவர் ஒரு ஸ்டெடியாகவே போகிறாரு, ஸ்லோவாக போகிறார். இன்னொன்று மேடம், இந்த மாநாடை எனக்கு மைனஸ் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா 50,000 பேர் வரதுன்றது நான் ஐஜேக்கில் ஒரு இருக்கேன். ஐஜேகே நம்ம இதில் பாரிவந்தர் அதில் அவங்களே ஒரு 2 லட்சம் பேரை எதிர்பார்த்தாங்க. அதில் வந்தாங்க வரல, அது அப்புறம் விட்டுருவோம். ஸோ ஒரு அந்த விஜய் அவர்களுடைய செல்வாக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் இப்போவே நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு படத்தோட இதுலேருந்து பார்க்கும்போது அவருக்கு ஃபேன்ஸுங்க இருக்காங்க. அப்போ அத்தனை பேர் வரமாட்டாங்களா? நீங்கள் ஒரு 5 லட்சம் பேரையாவது எதிர்பார்க்க வேணாமா? அதுதானே மாநாடு. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கணும், அதுக்கான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கு நீங்கள் அதை ப்ராப்பராக செய்யணும். எப்படி இதுவே 234 பேரை ஃபேமிலியோட கூட்டு வந்து ப்ராப்பராக பண்ணாங்க, எங்கேயுமே குறை வைக்கல. அது மாதிரி ஒரு 6-7 லட்சம் பேர் வந்து நீங்கள் பண்ணாதானே எனக்கு ஒரு மாற்றம் தெரியும். இப்போ 50,000 பேர் வர்றதா நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வாகனங்களில் வர ரிப்போர்ட் பார்த்தா 20,000 பேருக்கான வாகனங்கள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவரோட விஜய் சாருக்கு ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாநாடு அவரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒரு எம்ஜிஆருக்கு வரா மாதிரி ஒரு விஜயகாந்த் சாருக்கு அப்படி ஒரு கூட்டம் வந்தது. நிச்சயமாக விஜயகாந்த் சாரோட இவருக்கு கூட்டங்கள் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ 50,000 இவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்களோ, இதில் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா எலாபரேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுமோ அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கு. ஓகே திரு இல்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கையினால என்னன்னு தெரியாதுன்னு ஒரே ஓடா போட்டு போயிட்டாரு. எனக்கு அப்படியாக எல்லாரும் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளா இருக்காங்க. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை இப்படி எல்லாம் பேசாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க உங்க வேலைக்காரிங்க உங்க வீட்டுல ஏதாவது சர்வெண்டா யாராவது வந்தாங்கன்னா கேட்டு பாருங்க சார். அவங்களும் ஓட்டு போடுறாங்க, கேட்டு பாருங்க. நான் வந்து எல்லாத்தையும் அனுபவத்துல தான் பேசுறேன். அவருடைய பேர் அருணா சார். இல்ல சார், எனக்கு தெரியும் அருண் சார். இல்ல நானும் உங்களை நீங்க வந்து இப்ப பேசுறீங்க, எனக்கு வயசு 30, அதனால நானும் பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுவும் எங்க கட்சி சார்பா நாங்க சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன செய்து, எந்த கட்சி தங்களுக்கு என்ன செய்து, எந்த மாதிரி இதுல போகுது, இலவசங்களை தருது, இந்த மைண்ட் செட் அப்படி பண்ணி வச்சிருக்கிறோம் சார். நம்ம அப்படி மைண்ட் செட் இந்த எலெக்ஷன்ல என்ன இலவசங்களை நமக்கு தர போறாங்க அப்படிதான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். வேற என்ன மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம் சார்? சரி ஐயா நான் சொல்லுகிற பாயிண்ட் இப்ப பாருங்க. முதல்ல மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இப்ப வந்து இலவச பத்தி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க மீண்டும் மீண்டும் மக்களை வந்து இழிவுபடுத்துறீங்க. டைவர்ட் பண்ணாதீங்க. மக்களை இழிவுபடுத்தல, அரசியலை இழிவுபடுத்துறேன். அதுக்குதான் மாற்றத்தை கொண்டு வராரு அவரு. இருங்க, மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள் சார். மக்கள் இல்ல சார், மக்களை யூஸ் பண்ண அரசியல்வாதிகளை நான் பேசுறேன். மக்களை யூஸ் பண்ணுற அரசியல்வாதிகளை பேசுறேன். மக்கள் ஆல்வேஸ் தேர் குட். சரி, நம்ம எப்படி எஜுகேட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றது தான் கான்செப்ட். சரி, தனிப்பட்ட விவாதம் வேண்டாம். இல்ல முடிச்சிருங்க திரு அருணன். இப்படி கொச்சப்படுத்தினாங்க. அவங்க தருகிற ஜிஎஸ்டி பணம் தாங்க வரிப்பணம். அந்த வரிப்பணத்துல இருந்து இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அல்லது கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு ரூபா கொடுத்து அதெல்லாம் கேள்வி பண்றீங்களே. பல லட்சம் கோடி ரூபாய அங்க ரைட்டா பண்றாங்களே பேங்க்ல இந்த மோடி அரசு, ஒன்றிய அரசு. அதை கண்டிக்க நீங்க தயாரா? அதுவே உண்மையான இலவசம். அந்த இலவசத்தை கண்டிக்க வழி இல்லாதவங்க இந்த ஏழை மக்களுக்கு தருகிற இலவசம் இதுதான் உங்க கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு இவருடைய மோசமான கொள்கையை பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கிறார். ஆகவே மக்களை வந்து கொள்கையற்றவர்கள், கொள்கை தெரியாதவர்கள் என்று இழிவுபடுத்தாதீர்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.